மர்மதேசம். இதை கொளுத்துறதுக்கு அங்க போகணுமா? சரியான வேலை கரண்டானே. பாரு, நீ வீட்டுக்கு வர்ற நேரம் வீடே ஜகஜோதியா இருக்கு. என்ன இன்னைக்கு? இன்னைக்கு கார்த்திகை தீபம் தம்பி. ஓ, நல்லது நல்லது. அண்ணே, இது யார் தெரியுதா? தெரியல தம்பி. என்ன நீ நம்ம மாடக்குளம் மைனர் ராஜமாணிக்கம். அப்படியா? ஊர்ல அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா தம்பி? உங்களதான் வீட்டுல எல்லாரும் சௌக்கியமான்னு கேட்டேன். வீட்லையா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தாங்க. அண்ணே, மைனருக்கு காப்பி தானே ஏதாவது கொடுங்களேன். வா ராஜமாணிக்கா, அப்படி உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, இப்போ வந்துடுறேன். அண்ணே, அத்தை அத்தை, நான் கொளுத்துட்டோமா? வேணாம், நீ போய் அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா. தம்பி, அந்த புள்ள தண்ணி போட்டுட்டு வந்திருக்காப்புல இருக்கு. ஆமாண்ணே, மைனர் பெரிய கை இல்லையா, ஒரு பார்ட்டி வச்சேன் அதான். ஆமா, எங்க எது கூட்டிட்டு வந்த? அண்ணே, ராசமாணிக்கம் வலுத்த கை, செக்கு தப்பான சொத்து, பெரிய இடத்து பையன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறப்போ வீட்டுக்கு வான்னு சொல்லாம எப்படின்னு இருக்க முடியும்? சரி சரி, நீ போ, நான் காப்பி தண்ணி போட்டு கொண்டாரேன். பார்த்து பார்த்து எண்ணெயை கையில கொண்டு வரச்சு எப்படியே ரச குதிப்பாங்க. இங்கெல்லாம் பாரு, காலியா இருக்க, ஊத்து. அண்ணே, காப்பியை சிவகாமிகிட்ட கொடுத்து அனுப்புங்க. என்ன ராசமாணிக்கா, என் தங்கச்சி எப்படி இருக்கா? அட்டகாசமாக இருக்க பங்காளி, நீ சொன்ன மாதிரியே. அப்புறம் என்ன, என் தங்கச்சி உனக்கு, உன் தங்கச்சி எனக்கு தான். அதனால் என்ன செஞ்சுட்டா? என்ன செல்லகளே, கார்த்திகை தீபமா? என்ன பங்காளி, உன் தங்கச்சியோட கொஞ்சம் தனியாக பேசணும். இது ராஜமாணிக்கம், சிவகாமி ரொம்ப சூதானமான பொண்ணு, நம்மளாம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறோம். ஆத்தா சிவகாமி, கோவிலுக்கு கிளம்பல, சொக்க பண்ண கொடுத்துற நேரம் ஆச்சுமா. என்னன்னு இது, சிவகாமி இருக்கும்போது நீங்க எதுக்கா இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க? அதனால என்ன தம்பி, உனக்கு ஒரு பொஞ்சாதி வர வரைக்கும் இதெல்லாம் நான் தானே செஞ்சாகணும். உங்க வாய் முகூர்த்தம் சீக்கிரமே நடக்கட்டானே. என்னடா சித்தி வேணுமா? வரேன். நீ ராசு, நீ வரலையா கோவிலுக்கு?
சொக்கப்பண்ண கொளுத்த போறாங்க. அப்பா நானும் வரேன். ஐயா ஐயா பிரசிடண்ட் ஐயா, உங்க இளைய மாவுல வாத்தியார் மாவனும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க ஐயா. வாடா கண்ணே. இலே சண்முகம் வந்துட்டியாவே? அட பாவி மாவனே, எல்லாரும் இப்படி தவிக்க வச்சுட்டு போயிட்டியாவே. ஏலே, நான் உன்னை வேலைன்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். ரெண்டு பேரும் கண்ணால கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. கருப்பை மன்னிச்சு விட்டுச்சு வாதேரியா. பொறவு என்ன? உள்ள வான்னு கூப்பிடுங்க. உள்ள வாங்க. அந்த புள்ளையும் உள்ள வர சொல்லு. வாம்மா. ஒரு நிமிஷம். நான் இங்கே வந்தது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் கல்யாணத்தை ஏற்றுங்கன்னு உறவு பாராட்ட வரல. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலான்னு வந்தேன். இலே சண்முகம், என்னலே சொல்ற? ஆமாம்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு வேணாம். எதுக்கு? ஏன்? நான் கூப்பிட்ட உடனே என் கூட ஓடி வந்தால, வேற எவனாவது கூப்பிட்டா அவனோடையும் ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீங்க பேசாதீங்க, இது எங்க சொந்த விஷயம். இலே, தொட்டு தாலி கட்டி 48 நாள் குடும்பம் நடத்திருக்கவே, கல்யாணம் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இந்த தாலியை கட்டி குடுத்தம் நடத்திருக்கேன்ல, கல்யாணம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ லட்சுமி, இந்த தாலியை கட்டினது யாரு? நான் தானே கேக்குறேன்ல? ஆமாங்க. நான் தானே? கல்யாணம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. இலே சண்முகம், என்னவே இப்படி செஞ்சுவிட்ட? கட்டின தாலியா கட்டினவனே அறுத்தறிகிறது பெரிய கொடுமையிலே. ஏன்ல இப்படி செஞ்ச? கேட்கல சொல்லுவே. இதுக்குதானா காதலிச்சு ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கிட்ட? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் வச்சுக்கிறதா? என்னவே சொல்ற? பா சும்மா இருங்கப்பா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கத்துறீங்க? என்ன ஆயிருச்சா? இலே பாவி பாவி, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குற? அடுக்குமாலே இது அடுக்கும், நல்லாவே அடுக்கும். அந்த ஆனமுடியா குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமைக்கு நான் செஞ்சது கம்மி தான். என்னலே சொல்ற? ஆமாப்பா, நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் நடக்காமலே கொலை பண்ணாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு வாழ வெட்டியா இருக்கட்டும். சண்முகம், அத்தை, சித்தப்பா, மாமா, அப்பா, அம்மா, அண்ணன், தங்க நிறைஞ்ச குடும்பமா அவங்க வாழ்றாங்கல்ல, எனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சதா இல்ல நீங்க தான் வாழ்ந்தீங்களா? என்னவே ஏதேதோ விளங்காம பேசிக்கிட்டு இருக்க. போதும்பா, அடிச்சதெல்லாம் போதும். எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீங்க யாரு, அந்த ஆனமுடியா குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு என்ன செஞ்சது, பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, எல்லாமே எனக்கு தெரியும்பா.
நீங்க முடிக்காம விட்டதுதான் நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். சண்முகம், உனக்கு யாருல இதெல்லாம் சொன்னது? வீரபாகு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். சண்முகம், வேண்டாலே. இந்த பாரு, நானே எல்லாத்தையும் விட்டுப்பட்டுருக்கேன். நீ பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு பாவம் அந்த புள்ளைய இப்படி ஒரு காரணம் காட்டி ஒதுக்கி தள்ளுறது நல்லது இல்லைல்ல. வேண்டாம், இந்த கருப்பு பூமியில அப்படி நடக்கக்கூடாதுவே. கருப்பு ஒன்ன மன்னிக்காதே. அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு. அப்படியே இருந்தாலும் கருப்பை எடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அந்த தப்பை தான் நான் இப்ப திருத்திக்கிட்டேனே. உங்க கருப்பு என்ன மன்னிச்சு விட்டுரும். இப்படி செய்யறது தப்ப திருத்திக்கிறதாடா? அநியாயமா பேசாதல்ல. பாவல்ல அந்த புள்ள லட்சுமி, அதை தண்டிச்சிடாத. இங்க பாருங்கப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் செஞ்ச தப்புக்கு அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்குற தண்டனை இது. வேணால, அதுக்கு தான் கருப்பு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு இல்ல. பத்தாது, இன்னும் வேணும். இலே 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 சண்முகம், இந்த வாத்தியார் வரதராஜனுக்கு இப்படி ஒரு மவனா? அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? போறப்பா, ஊருக்காக நீங்க வச்சிட்டு இருக்க பேரை எங்கிட்டையும் சொல்லாதீங்க. காசின்னு உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. என்னையும் காசி மகனா வாழ விடு. வரேன். சண்முகம், எங்கல போற? எங்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்களே. மிஞ்சி இருக்கிற ஒரே உறவு எல்லாமா இருக்கிற என் பாட்டி, அவங்கள பார்க்க போறேன். பார்த்து பாட்டி, நான் தான் உன் பேரை வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வரேன். சண்முகம், இந்த பாரு, இருட்டுடுச்சு. நீ எப்படியும் கருப்பு கோயில் வழியா தான் போயாகும். இந்நேரத்தில் அப்படி போறது நல்லது இல்லைல்ல. வேணாம், நான் சொல்றது கேளுடா சண்முகம். டேய்,